திரு ராமகிருஷ்ணன் சார் திரு சுகுணா திவாகர் சொன்ன பார்வையிலிருந்தே நான் உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கிறேன். டெல்லி பயணத்திற்கு பிறகுதான் ஆளுநருடைய செயல்பாடு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்வை சரிதானா? ஏன்னா சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர். இந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு குறித்து அவர் சில செயல்பாடுகளை முன்னெடுக்கும் போது அது சர்ச்சைக்கு உள்ளாகுது, பலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த தேவை ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெடுப்பிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமித்ஷாவை பார்த்ததுக்கு பிறகு இது வந்ததுங்கிறது ஒன்னா இந்த கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஓகே, பட் அது அமித்ஷா சொல்லி கொடுத்து அது என்னமோ அமித்ஷா ஒரு ஹெட் மாஸ்டர், அர்லேக்கர் ஏதோ கிண்டர் கார்டன் பாய், அதாவது இதெல்லாம் அரசியல் அப்படிலாம் நடக்காது. நீங்க அந்த மாதிரியான தலைவர்களோடு பழகினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்பர் 1. சரி, ஓகே, அது விட்டுருங்க. ரெண்டாவது, இப்போ அவர் இப்போ வைகை ஆற்று அப்படி இருக்கு, அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு. ஓகே, நீங்க இப்போ இதுக்கு எதிர்த்து கோஷம் போடுறவங்க இப்படியே கலைஞர், நான் ஒன்றும் இவருடைய ஆளுநருடைய ஆதரவாளரோ பாஜகவோட ஆதரவாளரோ மைய அரசின் ஆதரவாளரோ இல்லை. ஓகே, அவங்களெல்லாம் கடுமையாக விமர்சிச்சு எழுதியிருக்கு. அது பட் ஆனா இந்த கண்டென்ட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப வேடிக்கையாகவும் கோமாளித்தனமாகவும் இருக்கு. அதான் அவர் என்ன சொல்றாரு, இப்போ ஆத்துல தண்ணி இல்லப்பா அது எதுன்னு சொல்றாரு. அப்புறம் நான் பீகார்ல நான் இருந்தேன், நிரஞ்சனா ரிவர் அப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்றாரு. ஓகே, இதை ரிவைவ் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே, ரிவைவ் பண்ணணும்னு சொல்றது தவறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அதாவது ஆறு எக்கேடு கட்டு பண்ணா போனாலும் பரவாயில்ல, ஆனா அதை நம்ம சரி செய்யணும்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம போர்க்கொடி தூக்கணும் அப்படின்னா எனக்கு இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இப்படிதான் எதிர்கொள்ளுமா? எனக்கு அதுவே அடிப்படையில் ஒரு சந்தேகம் இருக்கு. இது நம்பர் 1. இப்போ என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா, அவர் அவங்க செய்யலன்னா நான் செய்யறேன்னு சொல்றாரு. பட் அவர் என்ன செய்வாருங்கிறது உடனே இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு பாருங்க, அமைச்சர், நான் இதை கடப்பார் எடுப்பாரு, அது எடுப்பாரு, அதெல்லாம் அவர் சொல்லல. வில் டேக் த லீடுன்னு சொல்றாரு. ஓகே, அதாவது அதனால அவர் அங்க ஒரு அட்வைசராக ஒரு மென்டராக இருக்கலாம். ஓகே, சோ அவருடைய ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா, நான் சன் நியூஸ் ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஓகே, அது பார்த்தா அந்த தொடி அவ்வாறாக இல்லை. ஓகே, அதாவது இது ஏதோ ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்லயே அவர் சொல்றாரு. அத ஒரு பெரிய சர்ச்சமா எடுத்துட்டா எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. அதனால அது என்ன பொறுத்தவரை அது இல்ல. நீங்க இப்ப நிர்மல்குமார் கூட என்ன சொல்லலாம்னா, ஏன்னா வெங்கடேசனுக்கு பாஜக எதிர்த்து தான் ஆகணும், வன்னி அரசுக்கு எதிர்க்கிறாரு போறாரு. பட் நிர்மல்குமார் என்ன சொல்ல, நாங்க புதுசா வந்திருக்கோம், நீங்க எங்களுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் நீங்க பொதுத்தளத்தில் சொல்லாதீங்க, எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க அதை முன்னெடுத்து செல்வோம். அது ஏன்னா இது ஒரு சர்ச்சை பொருளா ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க அந்த மாதிரி கூட சொல்லலாம், பதில் சொல்லலாம். ஓகே, அது அதாவது நீங்க அது கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க அதை என்கேஜ் பண்றீங்க வித் த கவர்னர். ஓகே, ஏன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் த கவர்மெண்ட் அப்படிங்கறது தான், சென்ட்ரல் கவர்மெண்டோட நான் செய்யணுங்கிறது தான் விஜய் அவர் அவருடைய இதுவா இருக்கு, அவருடைய அந்த அசெம்பிளி ஸ்பீச் அப்படிதான் தெரியறது. ஓகே, ஏனென்றால் இப்போ அதனால இது எனக்கு இதுல ஒரு பெரிய சர்ச்சை பொருளாக ஆக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது நீங்க சர்ச்சை பொருளாக ஆக்க வேண்டியதுக்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, மைய அரசோட இருக்கு. அது நம்ம அப்ப அந்த சமயத்துல அந்த சர்ச்சைக்குரியவங்களோட நம்ம இது பண்ணலாம். ஆனா திரு ராமகிருஷ்ணன், இல்ல நீங்க சொல்லக்கூடிய பார்வையிலிருந்து நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய அதே கண்டனம் தெரிவித்த நபர்களோடு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் உரையாடும் போது அவங்க சொல்லக்கூடிய தகவல், எதற்கு இது கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சமீபத்தில் அதாவது கடந்த மாதம் 13ஆம் தேதி தான் மதுரையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில வைகையார தூர்வாரக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க, அதுக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு, மத்திய அரசிட்ட அனுமதி கேட்கப்பட்டிருக்கு, 9 ஆண்டுகள் ஆகும் முழுமையான பணிகளை முடிக்க. இது தாவேக அரசனுடைய செயல்பாடு தான். ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கும் போதே ஆளுநர் ஏன் இப்படியான பேச்சுக்களை பேசுறாரு? அப்ப இது அரசின் மீதான வன்மம் தானே, அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம்னு அவங்க தரப்புல ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறாங்க. அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே தெரியாம கூட இருக்கலாம் இல்ல, இல்ல அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்ல.
நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அதாவது அவருக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றதே எனக்கு புதுசா இருக்கு. ஓகே, இப்ப 13ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ஓகே. இப்ப அதனால அவரு வந்து கேரளாலயும் இருக்காரு, இங்கே இருக்காரு. ஓகே, ஒரு ஆளுநர். அதனால நீங்க அடிக்கடி போய் பார்த்து அவர் கூட பிரீஃப் பண்ணலாம். அது பிரீஃப் பண்றது தவறல்ல. ரெண்டாவது அவர் ஆய்வு நடத்தினாராங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. அதாவது நீங்க அதாவது சர்க்கியூட் ஹவுஸ்ல அவர் அதிகாரிகளை பார்த்திருக்காரு. அதிகாரிகளை பார்ப்பது என்பது ஒரு ஆளுநர் போனார்னா அங்க எஸ்பி போவாரு, கலெக்டர் போவாரு, இவங்க எல்லாரும் வந்து இது போவாங்க. ஆனா அங்க வந்து இதை பத்தி பண்ண ஆய்வு படுத்தாரு. அது எனக்கு ஆய்வு கூட்டமாக நடத்தினாராங்கிறது எனக்கு அதாவது நீங்க வெறுட பார்த்து மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒரு பொறுப்பு ஆளுநர் வரும்போது மரியாதை நியமித்து சந்திப்பா நாங்க சந்திச்சோம், மற்றபடி எந்த ஆய்வும் நடக்கல அப்படின்றது மாவட்ட நிர்வாகத்துடைய விளக்கமும் கூட. ஆமா, சரி, விளக்கம் அதுதான் நான் அதைத்தான் நான் விளக்கத்தை பார்க்கல. பட் பாயிண்ட் என்னன்னா அது ஒரு புரோட்டோகால். ஓகே, அந்த புரோட்டோகால் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. கலெக்டர் அப்சர்வ் பண்றாரு, எஸ்பி அப்சர்வ் பண்றாரு. அது உடனே ஆய்வு கூட்டம். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு சப்ஸ்டான்டிவ் இஷ்யூஸ்ல ஓகே மாநில உரிமை பறிபோகின்ற விஷயங்கள்ல நம்ம வந்து ஆளுநருடையோ இல்லாட்டா நம்ம மைய அரசோடையோ நம்ம சண்டை போடலாம். அப்போ நம்ம என்ன மாதிரியான ஆள் கூட நான் வரலாம். ஆனா இதெல்லாம் வந்து இது வந்து என்ன பொறுத்தவரை இந்த ரொம்ப ரொம்ப சின்ன இந்த மாதிரி ட்ரிவியல் இஷ்யூஸ் எடுத்துட்டு போய் பேசு பொருள் ஆக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் இவங்களோட வேலையே இதான் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான். நான் ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 months பல மாநிலங்களுக்கு போறேன். அதாவது நம்மளை பற்றியான இது இருக்கு இல்லையா, இமேஜ் இருக்குல்ல வெளியில, வந்து ரொம்ப ரொம்ப கேலி கூத்தா பாக்குறாங்க. நம்மள ஏதோ ஒரு இடியட்ஸ் மாதிரி பாக்குறாங்க. அதனால நம்ம சப்ஸ்டான்டிவ் இஷ்யூஸ்ல அப்போஸ் பண்ணுங்க, அது ஆல் ரைட். பட் இதெல்லாம் வந்து அவர் அதாவது அவருடைய ஸ்பீச்ல அந்த மாதிரி தெரியல. நம்பர் 1, அதாவது அது வந்து ஒரு அப்பாவித்தனமா சொல்லல அப்படின்னு சொல்லலாம். அரசியலாக்கப்படுது திட்டமிட்டு அப்படி புரிஞ்சுக்கலாமா திரு ராமகிருஷ்ணன்? அது அரசியலாக்கப்படுகிறது, அவ்வளவுதான். இது வந்து அவங்களுக்கு ஒரு பாஜகவினுடைய அரசியல் இவங்களுக்கு வந்து எதிர்ப்பாளர்களுக்கு இது வந்து இது ஒரு தீனி போடணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஏன்னா இப்ப இதெல்லாம் கேட்டு சலிச்சு போனதுனாலதான் திமுகவை தூக்கி எறிஞ்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதனால அது வந்து இவங்க அது தாவேக்காவும் செய்யறது வந்து ரொம்ப அதே டெம்ப்ளேட்டை பாடினாங்கன்னா, அதே டியூனை பாடினாங்கன்னா ஐ திங்க் அவங்களுக்கும் டிஎம்கேக்கு நடந்த இதுதான் நடக்கும். சரி, அனுபவம் தான் நடக்கும். சரி ராமகிருஷ்ணன், திரு காமேஷ் சொல்றதுல இருந்து ஒரு பார்வை நிறைவான புள்ளியில் உங்ககிட்ட வைக்கிறேன். தாவேகா 2 பெரிய திராவிட கட்சிகள கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பின்னாடி நகர்த்திட்டாங்க. இப்ப தாவேகாவை நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துடலாம் அப்படின்னு பாஜக ஒரு 50 நாட்களுக்கு பிறகு யோசித்ததன் விளைவுதான் ஆளுநருடைய செயல்பாடு அப்படின்ற ஒரு இறுதியான வாதத்தை முன்வைச்சிருக்கார். நிறைவா உங்களுடைய பார்வையில திரு ராமகிருஷ்ணன். அதாவது அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு, அதாவது இதெல்லாம் வந்து அவங்க 2 அரசியல் கட்சிகளுக்குள்ள உறவு வந்து இருக்குங்கிறது வேற. ஓகே, அதுல அவங்க போக போக தான் அவங்களுக்கு அது தெரியும். ரெண்டாவது அவங்க தாவேகா வந்து ஒரு புதிய கட்சி, புதிய ஆட்சி வந்திருக்கு, அதனால அவங்க வந்து அதை வளைச்சு பார்த்துருவாங்க, சுழைச்சு பார்த்துருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டெல்லிக்காரங்களுக்கு என்ன தெரியாதானே, இதெல்லாம் நான் எனக்கு ஸோ அதனால அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து அவங்க போக போக தான் வந்து அப்படி அவங்க வளைச்சு பார்க்கணும், அவங்க தன் கீழே கொண்டு வரணும்னா அவங்க ரொம்ப ஒரு காலகட்டம் எடுத்துக்கொண்டு தான் செய்வார்களே தவிர எடுத்தெடுப்பிலே செய்வார்களா என்பதெல்லாம் எனக்கு அது ஏன்னா நான் டெல்லியில எல்லாம் இருந்திருக்கேங்கிறதுனால அவங்கள அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கேங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப அவங்களை பத்தி தெரியலன்னா அது இப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் இருக்கே தவிர. ஆனா ராமகிருஷ்ணன் இன்னொரு பார்வையும் திரு காமேஷ் முன்வைக்கிறார். இப்போ தாவேகாவினுடைய வளர்ச்சி மக்கள் மத்தியில் அதிகரிக்குது, இதே நிலைமையில பயணித்து விடக்கூடாது, அப்ப முன்கூட்டியே நம்ம தாவேகாவை கட்டுப்பாட்டுல எடுக்க முடியுமான்னு ஒரு நூல் விட்டு பார்ப்போம் அப்படின்ற அணுகுமுறை தான் ஆளுநருடைய அணுகுமுறைன்றாரு. அப்போ அந்த விதத்துல நம்ம எப்படி பார்க்கலாம், அது சரிதானா? இல்ல, முதல்ல இது அதாவது இந்த அதாவது நீங்க எப்படின்னா ஆளுநர் அது பேசினதே வந்து ஒரு பெரிய டிசைன், அந்த டிசைன் வந்து இந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை நீங்க முதல்ல எடுத்துன்றீங்க. ஓகே, நான் அதிலேயே எனக்கு வேறுபடுகிறேன். அவர் ஆளுநர் வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருக்காரு, அவருடைய தொழில் அப்படி இல்ல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல அது வந்து அமித்ஷா சொல்லி கொடுத்தாரு, இப்படி போய் சொல்லுப்பா நீ மதுரையில, அதனால அவர் சொல்றாரு அப்படின்லாம் இருக்கு. ஓகே, ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. பட் ஆனா ஒண்ணு என்ன சொல்வேன்னா, நீங்க ஏதோ தமிழ்நாடு
வந்து ஏதோ தன்னிச்சையாக செயல்படுகிறது, தமிழ்நாடு வந்து இத்தனை வரி கொடுக்கறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்போ போன வாரம் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அதுல அவர் என்ன சொல்றாரு, எலக்ட்ரிசிட்டி நம்ம மின் வாரிய, அதாவது மின் உற்பத்தி கழகத்தினுடைய கீழ் இருக்கின்ற இது வந்து ஒரு 3495 மெகாவாட் தான் இருக்கு. ஆனா நீங்க சென்ட்ரல் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து, அதாவது மைய அரசினுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல, அது மூலமா வாங்குவது கிட்டத்தட்ட 5285. அது வந்து நிர்மல்குமார் சொன்னது. ஓகே, இது வந்து நான் சொல்லல, அவர் அமைச்சர் வந்து அவர்கிட்ட தகவல் சொன்ன விவரங்கள். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ இந்த தமிழ்நாடு வந்து இது வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, அந்த யூனியன் மூலமா ஒரு ஐக்கியத்துல நீங்க பல வசதிகளை நீங்க சில இதை வந்து அனுபவிக்கிறோம். ஓகே, அது சிலது நம்மளும் வழங்குறோம். ஓகே, இது வந்து கிவ் அண்ட் டேக்ல தான் இருக்கே தவிர இது ஏதோ இங்க என்னமோ அப்படியே இங்க வந்து இவங்க சில பேர் பேசத்தை பார்த்தா இங்க பாலும் தேருமா ஓடுது, இது சிங்கப்பூர் மாதிரி இருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர் மாதிரி இருந்தா நீங்க ஏன் இது இங்க இருந்து மக்கள்லாம் நிறைய பேர் வெளியில போறாங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அது இது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரி, அந்த யூனியன்ல சில சௌகரியங்கள் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் அதை செஞ்சு கொடுக்கறோம். சோ எலக்ட்ரிசிட்டியே அடிப்படை விஷயத்திலேயே நிர்மல்குமார் சொன்னது என்னன்னா, அவர் அதை எம்பசிஸ் பண்ணி சொன்னாரு, நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்குன்ற. சோ அதனால அந்த மாதிரி நீங்க நம்ம கிட்ட இருக்கின்ற பலவீனங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசினோம்னா, விவாதிச்சோம்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.